உங்கள் வீட்டில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறீங்களா, மசாலா ஒட்லியா, இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். 1 டேபிள் ஸ்பூன் போல் பெப்பர் எடுத்துருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துட்ருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் போல் தனியா எடுத்திருக்கேன். அதையும் நல்லா இதோடையே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இதில் காரத்துக்கு ஏற்ப மிளகாய், நான் இங்கே 11 காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூடவே 1 கப்பு போல் அரிசி மாவு, 1 கப்பு போல் கார்ன்ஃப்ளவர் ரெண்டுத்தையும் சேர்த்து அதுக்கப்புறமா நமக்கு காரத்துக்கு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து நல்லா இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃபைன் பவுடரை நம்ம ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எப்போல்லாம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறோமோ அப்போல்லாம் நமக்கு இது யூஸ் ஆகும். இதை நம்ம எப்படி செய்கிறதுன்றதையும் நான் இந்த மேக்கிங் வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது எப்படி நம்ம சேர்க்குறதுன்னு. எல்லா பவுடரும் சேர்க்காம நம்மளுக்கு 1 kg ஃபிஷ் எடுத்துருக்கோன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் அந்த பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஒரே ஒரு முட்டை தான் சேர்த்துருக்கோம். இந்த முட்டையை சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் ஃபிஷ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த ஃபிஷ்ஷில் இந்த மசாலாவை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ரொம்ப அதாவது ப்ரெஸ் பண்ணாமல் ஜென்டலாக நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 hour to 1 hour மேக்னேட் ஆக விட்டுடலாம். அதுக்கப்புறமா என்ன, இதை உடனே எடுத்துகிட்டு போய் தவாவில் போட்டு நல்லா பொரிச்சி எடுத்துடலாம். நான் ஒரு வெஜிடேரியன், ஆனால் செய்கிறதெல்லாம் நான்வெஜ் நல்லாவே செய்வேன். அண்ட் இதுக்கப்புறமா அந்த ஃபிஷ் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா கண்டிப்பாக மசாலா அதில் ஒட்டாது. தவாவில் ஒட்டாது, எல்லாமே ஃபிஷ்ஷில் ஒட்டி நமக்கு டேஸ்டியாக ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.